கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக மேற்கத்திய மருந்து பொருட்களை நாட்டிற்குள் கொண்டு வந்த குற்றச்சாட்டில் 4 இலங்கை பயணிகள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பயணிகள் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான 6E1183 என்ற விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளனர். விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள பசுமை வழித்தடம் வழியாக எந்தவித அறிவிப்புமின்றி வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பயண பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 65 கிலோகிராம் எடையுள்ள மேற்கத்திய மருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட மருந்து பொருட்களுடன் சந்தேக நபர்கள் சுங்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கடத்தி வந்த குற்றச்சாட்டில் சீன பயணி ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 28 வயதுடைய சீன தொழிலதிபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான AK-47 என்ற விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை 12:40 மணியளவில் நாட்டை வந்தடைந்துள்ளார். விமான நிலைய வருகை முனையத்தில் அறிவிப்பு ஏதுமின்றி செல்லக்கூடிய பசுமை வழித்தடம் வழியாக வெளியேற முயன்ற போதே சுங்க அதிகாரிகளால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது பயண பைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட செப்ளவுஸ் என்ற வகையை சேர்ந்த சிகரெட்டுகள் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் 37,000 சிகரெட்டுகள் அடங்கிய 185 அட்டைப்பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 5,50,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது சுங்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.